கவலைப்படாதடா. பிரச்சனையை கொடுக்கிற சாமி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். சகோதரர், how are you? ஏய், இப்ப எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாள் வழியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்ல திருண்ண கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டுனாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டியே, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயில தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசென்டா இருந்தனால அவங்களே பரவாயில்ல அமிச்சிட்டாங்க. அதுக்கு ஏன்டா இங்க வந்த? ஃப்ராட் தனம் பண்ணிட்டு ஊரா சுத்திவே, அது மாதிரி சுத்தி தொலை வேண்டியதானே. இங்கே வந்த? எனக்கு போறதுக்கு 1000 இருக்கு. 1 மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து பண்ணோம். இங்க கூட போறது பாசத்துக்கு உன்ன பார்க்க வரல. டேய், இந்த ஹோட்டல்ல உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து இங்க நான் உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். சகோதரர், சும்மா எதுக்காக நீ ஒளியற? அத நான் சொல்றேன். வியாபாரத்தை டெவலப் பண்றேன் அப்பப்ப கடை வாங்கி 2 லட்சம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. என்னடா பதில காணா? 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எதுவுமே இல்லைன்னு கிராம போனை தூக்கிட்டு போனீங்க. அதுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம் அழகேசனே? ஓ, அழகேஷ். 5 வட்டி அழகேசன். நான் துபாயில இருக்கும்போது சீனு அடிக்கடி போன் பண்ணி உன்னை பத்தி பெருமையா பேசுவாப்ல. நீ பெங்களூர்ல வேலை பார்க்கறதானே சீனு சொன்னா. நீ எப்ப துபாய் போன? ஆமாடா, நீ எப்ப போன? அது எப்படியோ பெங்களூர் துபாய். தவர் இனிமே என்ன பத்தி எது பேசணும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய்க்கு போனது நல்லா சம்பாரிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான்ட்டு தானே. இது நம்ம ஊர் ரூபாய் இருக்கா இல்ல திராம இருக்கா? எல்லா நாடு காசு இருக்குனே. சீனு, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா? உன் பேக் உனக்கு தானடா தெரியும். நேமா வந்துருச்சு. ஃபிளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் பொட்டி மாதிரி போச்சா? இல்லனே, இது மாதிரி எதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் போன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட துபாய் போன் தான் இருக்கு. சீனு, போன் கொடு. அது போன் இருக்கு, ஆனா பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. ஆட, இது ஒரு பிசினாரி. இருப்பா, ஏன் போன தரேன், பேசுப்பா. ஓகே, தேங்க்ஸ் ண்ணே. இதுக்கு சேர்த்து திராமா வாங்கிக்கங்க. ஓஎஸ். ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் ஃபிளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தானே. அது ஒண்ணும் இல்ல சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது, பொட்டி மாறலையா சார்? அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சுதான் இங்க ஒரு தங்கமான மனுஷனோட கடனை தீக்கணும். ஹலோ அண்ணே, பொட்டி எடுக்கவேலன்னு சாதிக்கிறானே, நாயத்தை கேளுங்க. ஏப்பா, எம தர்மராசா, பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. எலே, தீவெட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான்டா இருக்கேன். நீ தைரியமானவனா இருந்தா நீ மசாலா கேஃப்க்கு வாடா. என் அப்பனை பத்தியா பேசுற? டேய், மசாலா காஃபி வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு. டேய், போட்ட நான் சொல்றத செய்டா. நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட, திருட்டு, எச்சிக்கால நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. டேய், நீ யாருங்கற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுற. நான் தான்டா 5 வட்டி அழகேசன் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. பாய் தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றா? ஓ மை காட், தெரியாம ஒரு நம்ம தப்பா போட்டோம். தம்பி, நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து புடிச்சிருவாங்க. சார், இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் ராஜ்காரனுக்கு வட்டி பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. டேய், யாரா அந்த 5 வட்டி அழகேசன்? யாரா அது? சார், மார்னிங் சார். யோ, நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சினு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் இவர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணோம். டேய், நீ அல்வா சீனு தானே? ஏய், நீ புலிமுட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்கார்ந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏன்டா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்காந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆச்சு. சரி சரி, யாரா 5 வட்டி அழகேசன்? அது அவர் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வேன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேய் சீனு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ, அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்க இருக்கு? பாக்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டான் அவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டிய. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா.